உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். போயஸ் கார்டனில் உள்ள மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தை முதல்வர் விஜய் விலை கொடுத்து வாங்கப் போகிறாரா அல்லது வாங்கி விட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அவர் போயஸ் கார்டனுக்கு தான் வரப்போகிறார். போயஸ் கார்டன் தான் அவர் இருக்க போகிறாரு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் ஜெயலலிதா அவர்கள் வீட்டை இவர் வாங்கிட்டாரா இல்லை வாங்க போகிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அப்படி விற்கக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. முன்னாடி என்ன இதை பார்ப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி முந்தின நாள் சிஎம் விஜய், ஏன்னா எங்கே போனாலும் இந்த கலை பணியில், கலை ஆய்வு பணியில் ஒரு நேரடியான விசிட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க மக்களுக்காக நான், மக்களோடு மக்கள் நான். மக்கள் தான், இந்த மக்கள் தான் இந்த 1,72,00,000 பேர். அப்போ என்ன நினச்சிட்டாங்க, 1,72,00,000 பேர். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேருடைய மனதில் இடம் பிடிச்சா, அது கூட அதிகமாக கூட சொல்லலாம், இடம் பிடித்த ஒரு நபராக மாறிவிட்டார். இப்போ அவங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நம்ம கூட ஓட்டு போடாமல் போயிட்டுமே. இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஆட்சியை கவுத்து விட்டுடலாம், ஆட்சி கவுந்துரும், 3 மாதத்தில் கவுந்துரும், 4 மாதத்தில் கவுந்துரும், 6 மாதத்தில் கவுந்துரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே. நாம் ஓட்டு போட்டிருந்தோம்னா 200க்கு மேலே சீட் அடித்து இன்றைக்கி தனி மெஜாரிட்டியாக அந்த தம்பி ஆட்சி அமைச்சிருப்பார். ஏன்னா எப்போ கவுக்கலாம், எப்போ கவுத்து விடலாம், வைகோ கூட பேசியிருக்காரு ரொம்ப இதுவாக. ஏன் எப்போ பார்த்தாலும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு ஆட்சி. அவர் ஒரு பயங்கர அனுபவசாலி, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அந்த ஆட்சியை போட்டு 2 மாதத்தில் தாங்காது, 2.5 மாதத்தில் தாங்காது, 3 மாதத்தில் தாங்காது, 5 மாதத்தில் தாங்காது. ஏன் திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்கோம்? உங்களுக்கு எங்கே பிரச்சனை? ஆட்சி பிரச்சனையா, விஜய் பிரச்சனையா, தமிழ்நாடு பிரச்சனையா, தாவேகா பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு எரிச்சல் ஆகி போயிட்டாங்க. மறக்கலே எரிச்சல் ஆகிட்டாங்க. அதெல்லாம் மீறி நான் மக்களுக்கான முதல்வரியா, நான் சும்மா உக்காந்துக்கிட்டு காணொலியில் திறக்கிறது, காணொலியில் பேசுறது, காணொலியில் ஆய்வு கூட்டம் பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. ஸ்பாட்டுக்கு வருவேன், அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் வருவேன். வாத்தி ரெய்டு, அதிரடி, அப்படி தான் வருவேன் நான். ரீல்ஸ் ஆட்சி, ரீல்ஸ் அமைச்சர்கள், ரீல்ஸ் எம்எல்ஏக்கள் இப்படிலாம் கிண்டல் பண்ணுறீங்களா, அந்த ரீல்ஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சோஷியல் மீடியாவில். அந்த ரீல்ஸில் சாமானியனுடைய குரல் எனக்கு கேட்டால் வண்டியை திருப்பியா எக்மோ இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடியா, வண்டியை திருப்பியா ஹாஸ்டலில் சைதாப்பேட்டைக்கு, அங்கே இருக்கிற மாணவர்கிட்டலாம் கேளியா, அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதுக்காக நீங்கள் ரீல்ஸாக அள்ளி தள்ளிங்கன்னா அதுக்கான அதிகாரிகளை போட்டிருப்பார். என் கண்ணில் படுதா, என்னுடைய அதிகாரிகள் எனக்கு தராங்களா இமிடியட்டாக. எதுக்கு சொல்கிறேன்னா, முந்தின நாள் மெட்ரோ ரயில் ஓமந்தூரார், சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை, அந்த மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்லேருந்து நந்தனத்தில் தான் அந்த மெட்ரோ ரயிலுக்கான ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, தலைமையகம் அங்கே தான் இருக்குது. அதுக்கு வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அந்த பயணத்தில் அந்த மக்கள் எங்கேருந்துங்க, நான் கூட, ஏன்னா இதை கூட முதல்ல சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, செட்டப் பண்ணுறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. தாவேக்காதவினரே சில பேர் துட்டு கொடுத்து விஜய் வரும்பொழுது ஐயா ராசா மகனே, என் செல்லக்குட்டியே அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் கதறி அழுறதுக்கு இந்த சின்ன பசங்கக்கிட்டலாம் காசு கொடுத்து அழுவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயகன் படம் பார்த்துட்டு பெரலு இதுக்கப்புறம் விஜய் நான் படமே நடிக்க மாட்டார், ஓன் கத்து அப்படின்னு கையில் காசை கொடுத்து பிரியாணி பொட்டில் கொடுத்து இது வேலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது கிளப்பி விட்டுருந்தாங்க. பண்ணலாம், சென்னையில் பண்ணலாம், ஸோ ஒரு 2-3 கோயம்புத்தூர், மதுரை இது மாதிரி பண்ணலாம். சாதாரண ஊர், கிராமத்தில், டவுனில் இங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்போ முதல்ல ஒரு ஆய்வுக்கு போகிறாரு, மெட்ரோ ரயிலில் பயணம் பண்ணுறாரு. முதல் விஷயம் என்னென்னா, நான் கூட இதை என்னையா இது ஒரு பெரிய விஷயமா, உண்மையாக சொல்கிறேன். போய் அவர் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறாரு, நந்தனத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு. சரி ஓகே, இது எடுக்கிறாரு. அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. என்னென்னா, அவர் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. பஸ்ஸில் உட்காந்துக்கின்னு கண்டக்டர்கிட்ட தலைமை செயலகத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். அது எடுக்கிறதே ஒரு ஈகோவாக நினைப்பாங்க அதிகாரத்தில் உள்ளவங்கலாம். நாம் போய் டிக்கெட் எடுக்கணுமா, நம்ம டிக்கெட் கேட்கணுமா,
கண்டக்டர் சீட் அங்கே உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் போய் எடுங்க, நந்தனத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னா அதை ஒரு சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க. கரெக்டாக டிக்கெட்டோட விலை என்னன்றாரு, எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்களான்னாரு. ரயிலில் பயணம் பண்ணுறாரு, சக பயணிகள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதல்வர் பயணம் பண்ணுறாருன்னா அந்த ரயில் என்ன பண்ணுவாங்க, வந்து ரயில் நிலையத்தை வந்து மோப்ப நாயை விட்டு இது பண்ணி அதை எங்கன்னா இது பாதுகாப்பு பண்ணின்ற பேரில் வந்து அந்த பக்கம் அடித்து வரட்டி இந்த பக்கம் ஓட விட்டு, உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்குதா, ஆதார் கார்டு இருக்குதா, நீ எங்கே போகிற, சென்ட்ரலுக்கு போகிறியா, எக்மோருக்கு போகிறியா, ஏன் எதுங்க நிற்கிற, எங்கேருந்து வந்த நீ, கடந்த ஆட்சி காலத்துக்கு முந்தைய ஆட்சி காலத்துலாம் எல்லாம் பார்த்துருக்குறாங்க மக்கள். வந்து இந்த அரசு விழாக்கள்னாலே பல பேர் வந்து பயந்துட்டு போகவே மாட்டாங்க. இந்த புரோட்டோக்கால், அந்த சோதனை இந்த சோதனை வேறு வழி கிடையாது. அவங்க சோதனை பண்ணுறவங்க போலீஸ்காரங்களுக்கு என்ன, அவங்க விட்டதை தான் செய்ய முடியும் அவங்களால. ஆனால் ஒரு மக்களோட மக்களாக ஒரு பயணம் பண்ணுறாரு ஒரு முதல்வர். ஒரு அம்மா பார்த்துட்டு பெரு அதிர்ச்சியாகிடுது. வந்து அந்த அம்மாவுக்கு தாங்கவே முடியல, நட்டை உடைக்குது, திருஷ்டி கழிக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து மகிழ்ச்சி இதுவாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுதுன்னா, போய் தோலை பிடிச்சிக்கோன்னா அந்த அம்மாவுடைய பெண்ணா அல்லது பேத்தியான்னு தெரில. வந்து அம்மா தொடாத, ஏன் முதல்வர் வந்து தொடாத அப்படின்னு அவர் விஜய் இருந்தோம்னு, இல்லை ஏன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, தொடட்டும் அப்படின்னு. என்ன இருக்குது இதில், எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் பாட்டி மாதிரி, எங்கள் சித்தி மாதிரி ஒரு உறவின் முறை தானே. அவங்களுக்கு என்னென்னா தன் மகன் மாதிரி, தன் பேரை மாதிரி ஒரு சந்தோஷம். இது எங்கேருந்து கிடைக்குது, எங்கேருந்து வந்து இந்த கரிஷ்மா, என்ன மேஜிக் இது புரியல. நீ உலகத்தில் அதிகம் மக்களால் கவரப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் எம்ஜிஆருடைய அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு விஜய். நிச்சயமாக சொல்கிறேன், எம்ஜிஆருடைய அரசியல் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் ஜனநாயகங்களில் ரெஃபரன்ஸ் முழுக்க எம்ஜிஆர் தாங்க. வந்து ஒன்றும் எடிட்டிங்கில் எவ்வளோ தூக்குனாங்கன்னு தெரியல. வந்து ஒரு கிராஃபிக்ஸில் பக்காவாக பண்ணியிருப்பாங்க, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். சாட்டை தூக்கி கையில் கொடுத்து போட்டு வெளுப்பா அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் அதுதான். அவர் என்றைக்கு வந்து தன்னை சுற்றி மக்கள் தூரம் நிற்கணும், அந்த ஓரம் நிற்கணும், யாராவது ரயிலில் பயணம் பண்ணால் பட்டுன்னு கன்னத்தில் அடித்து எம்ஜிஆர் தூரப்போ அப்படின்லாம் சொன்னதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து தங்க நிறமாலாம், நான் மாம்பழம் மாதிரி தகன்னு இருக்கலாம். ஆனால் இந்த தகன்னு இருந்ததுக்கு தங்க நிறமாக இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த எளிய மக்கள் தான், இந்த சாமானிய மக்கள் தான், இந்த உழைக்கும் மக்கள் தான், அவங்க வேர்வை தான். எம்ஜிஆரை கட்டி பிடிச்சி ஒரு நரிக்குறவர் வந்து முத்தம் கொடுக்குறாரு. வந்து அவருடைய முகம் ஒரு இடத்துல சுழிச்சுதான், ஒரு கிடையாது. நீங்கள் அந்த புகைப்படம் கிடைச்சதுன்னா பாருங்கள், ஒரு முகத்தில் ஒரு சின்ன ஒரு சுளிப்பு கூட காட்ட மாட்டார். இப்போ தான் நம்மளுக்கு சோஷியல் மீடியா இருக்குது, யார் எங்கே வராங்க எப்போ வராங்க அப்படின்ட்டு லைவ் லொக்கேஷன்லாம் போட்டு பார்க்குற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்துச்சு வசதி. அப்போலாம் அப்படி கிடையாது. வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு கிராமத்தை தாண்டி போகிறாருன்னா அந்த சர்ற பொருள்னு கார் போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிப்பாங்களாம். அது என்னடியே ஒரே சர்ற பொருள்னு கார் போகுது அப்படின்னு. எம்ஜிஆர் போகிறாரண்டி அப்படின்னு ஒன்று ஒரு பாட்டியம்மா வரட்டி தட்டியிருந்த பாட்டியம்மா அந்த சாணிகையோட பக்கத்தில் இருந்த ஒரு பங்கடையிலேருந்து ஒரு சோடாவை, கோலி சோடாவை உடச்சி கையாலேயே ஒரு வேலையை தாண்டி எடுக்குது. மறைந்த புகைப்பட கலைஞர் அண்ணன் சுபாஷ் சுந்தரம் எடுத்த மிகச்சிறந்த புகைப்படம் இந்த புகைப்படம். எம்ஜிஆர் வந்துட்டான், மகராசம் வந்துட்டான்னு அந்த சோடாவை வாங்கி ஒரு 3 மடக்கு, முதல்வர் குடிக்கக்கூடாது, அது மாதிரிலாம் அதிகாரிங்க ஓடி வருவாங்க, இங்கே தூரம் நில்லுங்க. அதனால தாங்க அந்த 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 அவர் வந்து மக்கள் திலகமாக இருந்தார். அது மக்கள் திலகம் சரியான பட்டம் தான். இப்போ அப்படி தான், நான் மிகைப்படுத்தலாம் சொல்ல. இன்னும் விஜய் வேண்டாதவரோ வேண்டப்பட்டவரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வந்து நம்ம பார்க்குறேன் இல்லைங்களா, அந்த அம்மா பார்க்குறாங்க, உருகி போகிறாங்க, அழறாங்க, தோலை தொட்டு பேசுகிறாங்க, உழுக்கிறாங்க. எப்போ ராசா நீயா, நான் யாரோ நினச்சேன் அப்படின்னு. ஐயோ தொடாதம்மா சிஎம் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியே நின்று கூட்டம் இது பண்ணுறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, பந்தா பண்ணல. ஒரு பையன் அழறான். வந்து ஏன்னா முதல்வர்கிட்ட சொன்னேன், எனக்கு பேச்சே வரலண்ணா அப்படின்றான், எனக்கு பேச்சே வரலண்ணா அப்படின்னு. அந்த ரயில் நிலைய ஊழியர்கள்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, அப்படி பார்க்குறாங்க. வாங்க வாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துங்க. இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது மனிதனுக்கு டென்ஷன் தானேங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டோன்னா, இந்த பொறுப்புகள் அதிகமாக நமக்கே வந்து ஒரு எரிச்சல் உண்டாகுது, ஒரு டென்ஷன் உண்டாகுது. ஒரு பொறுப்பு அதிகமாக என்ன ஆகிடும், பார்க்குறவங்களாம் வெறுப்பாகிடும். அது இன்னும் ரொம்ப உயரத்தில் அதிகார மையத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, என்னையா இவங்களுக்கு வேலையா இல்லையா, அதுங்களை அவங்களாம் விரட்டி விடுங்கயா, தள்ளி விடியா. திரைப்படங்கள்லாம் கூட பார்த்துருக்குறோம் நம்ம. பெரிய அதிகாரத்துள்ள அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த கூட்டத்தை சேர்க்காதே, அண்டை விடாதே அவங்களாம். அப்புறம் வந்து யாராவது வந்து தொட்டுட்டா, யாராவது இது பண்ணிட்டா அந்த அரசியல் தலைவர் போய் கையை வந்து டெட்டால் ஊற்றி கழுவார். என்னையா அழுக்கு பிடிச்சி ஜனத்தை கூட்டின்னு வந்துக்கிற அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் மீறி இவங்க போட்ட ஒவ்வொரு பொன்னான ஓட்டு இருக்குல்ல, அந்த பொன்னான வாக்கு
அந்த வாக்கு தான் இன்றைக்கி என்னை வந்து உட்கார வச்சிருக்கு. என்னை என்னென்னலாம் பண்ணாங்க, வந்து என்னென்னலாம் அடித்தாங்க, என்ன எப்படிலாம் இது பண்ணாங்க. ஒரு கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிற்க முடியாதுங்க அங்கே நாத்தம். அங்கே முதல்வர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே மந்திரி புஷி ஆனந்த் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகாரிங்கிட்ட கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ கான்ஃபரன்ஸில் அங்கேருந்து வீடியோலேயே பார்த்துக்கின்னு அங்கே ஏங்க ஒரே நாத்தடிங்க சாமி, அங்கே தாங்க முடியாதுங்க அப்படின்னா, அதே தானே மக்களும் கடந்து போகிறாங்க. அதே தான் நானும் கடந்து போயிருக்கிறேன். சாலிகிராமத்துலேருந்து கோயம்பேடு வழியாக நான் வந்து போயிருக்கேன்ல, நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி. நடிகன் ஆன பிறகு நான் அங்கே தானே போயிருக்கிறேன். போய் களத்தில் இறங்கி பார்ப்போம். எப்பவுமே களத்தில் இறங்கி ஒரு முதலாளி ஒரு ஃபேக்ட்ரியில் போய் அவர் அப்படி நின்னார்னா வேலை தன்னால் கடகடன்னு நடக்கும். அவர் வீட்டில் உட்காந்துக்கினே ஆர்டர் போட்டோன்னா அந்த ஆள் வீட்டில் தான் இருப்பான். வேலையை பாரியா, தூங்கியா, போயா கடையை ஃபேக்ட்ரி 5 மணிக்கெலாம் மூட்டு கிளம்பியா அப்படின்ற வேலை நடக்கணும். இதுதான் ஒரு மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை விட்டுவிட்டு 3 மாதத்தில் கவுத்துருவேன், 4 மாதத்தில் கவுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் ஆகும். மக்கள் இன்னும் அவருக்கான செல்வாக்கு அதிகமாகும். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது போயஸ் கார்டனில் விஜய் வீடு வாங்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது ரைட்டு. ஏன்னா நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகம் வரணும். இப்போ அவ்வளோ தூரம் வரதுனால வழக்கமாக முதல்வர்கள் வந்தால் ரோட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அவர் போன பிறகு அதில் எரிச்சலாக விடுவாங்க. கடந்த காலத்துக்கு ஆளந்து முன்னாடிலாம் ஜெயலலிதா அவர்கள் இந்த சென்னையில் வரப்போ என்ன அட்ராசிட்டிலாம் நடந்தது வந்து அதெல்லாம் மறக்க மாட்டாங்க ஜனங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்று வேணாம், அதை ஒரு வழி பாதையாக மாற்றுங்க. ஜனங்க அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்கட்டும், நான் பாட்டு இந்த மூலையாக நான் போயிட்டுருக்கேன். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அவ்வளோ தூரத்தில் வந்துடுறதால சரி தலைமைச் செயலகத்துக்கு நெருக்கமான ஒரு பகுதியில் ஒரு வீடு எடுத்துப்போம் அப்படின்போது நம்ம சொல்லியிருந்தோம். போயஸ் கார்டன் சென்னையுடைய மிக முக்கிய பகுதி, இதய பகுதி. சென்னையில் ரியல் எஸ்டேட்டுடைய அதிக விலை ரியல் எஸ்டேட் அங்கே தாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோ 1000. காரணம் என்னென்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இப்போ தனுஷ், இருக்கிற பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள், ஏன் நம்ம நடிகர் சந்தானம் அவரை கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பார் வந்து ஆரியா வச்சுக்கின்னு. ஒரு பழைய வீட்டை தாங்க வாங்கினேன் நான், வீட்டை வாங்கி ரெனிவேட் பண்ணி என் ஆசை போயஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு. அது ஒரு பெரிய இது. 1972 ஜெயலலிதா அவர்கள் ஒரு உச்சத்தில் இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அந்த இடத்த 1.25 லட்சம் ரூபாய்க்கு அங்கே வாங்கி வீடு கட்டுறாங்க. 1.25 லட்சம் பெரிய காசு. அவங்க அம்மா பேர் வந்து வேதவல்லி, வேதா இல்லம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அங்கே ஜெயலலிதா வந்த பிறகு அந்த ஏரியாவே இதுவாச்சு. அதே போல் தான் 80களுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரொடியூசர்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி எங்கன்னா போயஸ் கார்டன் எதிர்க்க மியூசிக் அகாடமி பின்னாடி பேச்சுலராக ஒரு வீட்டோடைய மாடியில் தங்கிட்டு இருந்தாப்புல. காலையில் பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு டிரைவராக இருந்த ஒருத்தர் நீங்கள் சொன்னது வந்து ஜாலியாக இது பண்ணிக்கின்னு அப்படி இருந்தவருக்கு ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாங்க வந்து ஒரு வீடு வாங்குங்க, சென்னையோட மையப்பகுதியில் நீங்கள் சூப்பர் ஸ்டாருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே போயஸ் கார்டனில் ரஜினி வீடு வாங்குறாரு. அப்போ ரஜினி பார்க்கறதுக்கு 80களில் பார்க்கறதுக்குன்னா ஃபோட்டோ வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு 2 தடவையோ ஞாயிற்றுக்கிழமையில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த கியூ போயஸ் கார்டனை தாண்டி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜை தாண்டி நிற்கும். இப்போ செம்பொழி பூங்கா இருக்குல்ல, அது வரைக்கும் நிற்குங்க இவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அப்படி ஒரு அப்புறம் தனுஷ், என் வாழ்க்கையோடைய லட்சியமே போயஸ் கார்டனில் வீடு கட்டுறது தான் அப்படின்னு ஒரு 150 கோடி. ஏன்னா அந்த இடம் வாஸ்து சரியில்லை, அந்த இடத்த வந்து கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காதுலாம் கூட ஜோசி அதை சொல்லியிருக்காங்க. ஒரு அதெல்லாம் நம்பக்கூடியவர் தான். ஆனால் இடம் கிடைக்காத, சென்னையிலே இடம் கிடையாது, எல்லாம் அவுட்டரில் போயிட்டுருக்காங்க. சென்னைக்கு மிக அருகில் திண்டிவனம் அப்படின்ற ரேஞ்சில் அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ ரைட்டு. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டை இவர் வாங்க போகிறாரா, அந்த வீடு யார் பேரில் இருக்குது, அதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இல்லை. போயஸ் கார்டனுக்குள்ளே சிஎம் விஜய் வரப்போகிறார். இப்போ சிஎம் விஜய் வராருன்னா விற்கிறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. என்ன இருக்குது அது? அதை தவிர ஒரு அதிகார மையத்தில் இருந்தவர்கள்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே இருந்தாங்க. அதை தாண்டி தலைமைச் செயலகம் முக்கிய பக்கத்தில் இருக்கிற ஒரு போயஸ்ன்ற ஒரு கலெக்டர் இருந்த ஏரியா வந்து எவ்வளோ வரலாறு இருக்கிறதுனால அவர் ஜெயலலிதா வீட்டை வாங்க போகிறாரா இல்லையான்னு தாண்டி விரைவில் போயஸ் கார்டனுக்குள் குடிவாக போகிறார் என்பது தான் உண்மை. இது எல்லாம் மீறி எங்கே குடி வந்தான்னாங்க, எங்கே இருந்தான்னாங்க, 10வது மாடியில் இருந்தான்னாங்க, நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருந்தால் என்ன, தலைமைச் செயலகத்தில் இருந்தால் போயஸ் கார்டனில் இருந்தால் வேலை நடக்குதா, வேலை பிரமாதமாக போயிட்டுருக்கா, கரெக்டாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, அதுதான் அங்கே தாங்க நிற்கிறாரு விஜய். அதுதான் மக்களுக்கும் தேவை. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.